வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நொடியில் எடுத்த முடிவு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசி. எதிரே லாரி ஷெட்டில் ஆயில் துடைத்து போட்ட துணிகளை எல்லாம் சாலையில் குவித்து தீ மூட்டிக் கொண்டிருந்தார்கள். அமாவாசை இருள் வீதியில் கவிழ்ந்திருக்க லாரி ஷெட்டின் ஒற்றை விளக்கு மங்கலான வெளிச்சமே தந்ததே தவிர இருட்டை விரட்டியடிக்க அதனால் முடியவில்லை என்பதால் நாணி ஒதுங்கிவிட்டது. தீ மூட்டப்பட்ட துணிகள் முதலில் மெல்ல புகைந்தன. சில நொடிகளில் காற்றில் வீச்சின் வேகம் பிடித்து உஸ் என்று கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. ஆ, என்ன அழகு! ஜொலிக்கும் மஞ்சள் நிறம் கண்ணை பறித்தது. காய்ச்சி உருக்கிய தங்க குழம்பை நடுவீதியில் யாரோ ஊற்றிவிட்டதைப் போல கரிய தார் வீதியில் மஞ்சள் நிற குழந்துகள் வளைந்தும் நெளிந்தும் காற்றை தழுவ முயன்றன, எழுந்தன. தீயின் நாட்டியம் கண்ணுக்கு இனிய காட்சியாக மனதை மயக்கியது. இளவரசி தன்னை மறந்து லயித்திருந்தாள். சொல்லப்போனால் அந்த நெருப்பின் நடனத்தில் அவள் வெகுவாகவே இறங்கி போயிருந்தாள். என்ன அழகு, என்ன அழகு! கன்னங்கரேல் என்று வீதியோரம் கிடந்த அந்த அழுக்கு துணிகளா இப்படி ஆவேச வெளிச்சமாய் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன? இளவரசி மொட்டை மாடியில் இருந்து அந்த தீயின் விளையாட்டை, வேகத்தை, ஆவேச சுழற்சியை அணு அணுவாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். தங்க மாம்பழம் என்று இளமையில் கேட்டிருந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ, என்ன அழகு! தீக்குள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா என்றாரே பாரதியார். அது எப்படி? தோ, இந்த தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலாவை தீண்டும் இன்பம் உண்டாகுமா? அது எப்படி உண்டாகும்? மாதிரி இருந்தால் காரணம் சொல்லி இருப்பாள். அப்படியென்றால் தீண்டுதலில் இன்பம் துன்பம் இரண்டுமே இருக்கும் என்றல்லவா ஆகிறது? அடடா, இதை யாரோடவாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மாதுரி இப்போது இருக்க வேண்டும். அவளால் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன பண்ற துர்கா, தனியா நின்னுக்கிட்டு? திலகன் வந்தான். இவனிடம் சொல்லலாமா? தாலி கட்டிய கணவன்தான் என்றாலும் ரசனைகள் விஷயத்தில் எதிரெதிர் துருவங்களாயிற்றே. புரிந்து கொள்வானா? ஏங்க, அங்க பாருங்களேன், என்ன அழகு! பாருங்களேன். எங்க? எங்க துர்கா? தோ, சுட்டி காட்டினாள். சுகுமாரம் பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறானே, அவனா? இளவரசியின் ஆர்வம் சப்பென்று வடிந்து விட்டது. சிச்சி, அதெல்லாம் இல்ல. நடுவுல தீ எரியுது பாருங்க. ஆமா, தீ எரியுது. என்ன இப்போ? எவ்வளவு அழகா இருக்குல்ல? என்னது அழகா? தீ எரியுது, அவ்வளவுதான். அதுல அழகு என்ன இருக்க முடியும்? நீ ஒரு துர்கா. கழுத குட்டிய பாருங்க அழகுங்கிறது, நாய்க்குட்டிய பார்த்துட்டா கண்ணு மண்ணு தெரியாம கொஞ்சுறது, மழை துளி என்ன அழகா விழுது பாருங்கங்கிறது. இதெல்லாம் எதுல கொண்டு போய் விட போகுதோ? சரி சரி வா, அம்மாவுக்கு தலைவலியாம், தைலம் தேய்ச்சி விடு. அம்மா அப்பான்னு முனகிட்டு படுத்திருக்காங்க. நீ என்னன்னா இங்க நின்னுகிட்டு? வா வா. அவன் குரலில் அலுப்பும் சலிப்பும் ஆற்றாமையும் கலந்து கிடந்தன. இளவரசிக்கு பொங்கிக் கொண்டு வந்தது. என்னவோ பெரிய தவறு செய்து விட்டதைப் போல அல்லவா சலித்து கொண்டு போகிறான். ஏன் நெருப்பின் அழகை ரசிக்க கூடாதா? உனக்கு ஒரு ரசனையும் கிடையாது. அதனால் தான் நெருப்பை காட்டினால் சுகுமாரம் பக்கத்தில் நிற்கிறானே அந்த ஆளா என்று கேட்க தோன்றுகிறது. இன்று என்னவோ நல்ல மூடு, அத்துடன் நின்று விட்டது பேச்சு. இல்லை என்றால் ஆபாசமாக எதையாவது கேட்க, நான் அதற்கு பதில் தர, அவன் அடிக்க என்று கதை வேறு மாதிரி போயிருக்கும். இளவரசிக்கு ஓவென்று ஓங்கி குரல் கொடுத்து கதற வேண்டும் போல் இருந்தது. பெயரை கூட மாற்றிவிட்ட கொடுமையை என்னவென்பது? இப்படியுமா செய்வார்கள்? அவள் பெயர் அவர்களுக்கு முதலிலிருந்தே பிடிக்கவில்லை. என்ன பேருப்பா அது? இளவரசி பேரரசின்னு கொஞ்சம் வயசானப்புறம் கிழ அரசின்னு பேரை மாத்திக்கணுமா? என்னமோ போ. பேரு ஒரு லட்சணமா வைக்க கூடாதா பெத்தவங்க?
ஆ, என்னத்த சொல்றது? திருமணமாகி வந்த மறுநாளே மாமியார்காரி கிண்டல் செய்தாள். மாமனார் தலையை நிமிர்ந்து பார்த்துவிட்டு திரும்பவும் பேப்பருக்குள் மறைந்து கொண்டார். திலகன் அம்மாவோடு கூட சேர்ந்து மேலும் வெறுப்பேற்றினான். 2 நாளில் மாமியார்காரி துர்கா என்று பெயர் சூட்டினாள். இளவரசியின் மனசு எரிமலையாய் குமுறியது. என்ன கொடுமை இது! 24 வயது வரை அப்பா அம்மாவால், நண்பர்களால், உறவினர்களால், ஆசிரியர்களால் அழைக்கப்பட்ட பெயர் திடீரென்று ஞாபக செல்களில் இருந்து மறைந்து போய்விடுமா என்ன? துர்கா, தண்ணி கொண்டா. இளவரசி தன் பாட்டுக்கு அரிசியை கழுவி களைந்து உலையில் பக்குவமாக போட்டு கொண்டிருந்தாள். எவ்வளவு பக்குவமாக போட்டாலும் சளால் என்ற கொதிநீர் கையில் தெறித்து விட்டது. ஸ்! விரலை உதட்டருகில் வைத்து ஊதிக்கொண்டே வலியை குறைக்க நினைத்தவளுக்கு மாமியார் கத்துவது அதிர்ச்சியை தந்தது. இவர்கள் ஏன் இப்படி கத்துகிறார்கள்? என்ன ஆயிற்று? அவ்வளவும் தென்னக்கம். மாமியாருங்கிற மரியாதை இருந்தால்ல, நாயே துர்கான்னதும் நீ குரல் கொடுத்திருப்ப. கத்தினா என்ன, கத்திக்கிட்டே கிடக்கட்டும், அவ கிடக்கிறா போக்கத்தவன்னு நீ நின்னுகிட்டே இருக்கிறங்கிற. ஆ, எல்லாம் என் தலை எழுத்து. அவரு ரிட்டையர் ஆனாலும் ஆனாரு, நான் கிடந்து சீப்படுறேன். அவள் புலம்பத் தொடங்கினாள். 1/2 மணி நேரம் ஓய மாட்டாள். இளவரசி அரண்டு போனாள். பெயர் சொல்லி அழைத்திருந்தால் கவனம் திரும்பி இருக்கும். அதை விட்டுவிட்டு என்னமோ 4 வார நாய்க்குட்டிக்கு பெயர் வைப்பதைப் போல வைத்து விட்டால், கூப்பிட்ட அந்த கணமே வாலை குழைத்து கொண்டு ஓடி வந்துவிட முடியுமா? 24 வயது வரை உணர்வோடு உணர்வாய், அறிவோடு அறிவாய் இயைந்து கலந்து இணங்கிப் போன பெயரை திடீரென்று எப்படி மறந்துவிட முடியும்? எப்படி இவர்கள் எதிர்பார்க்கலாம்? ஏ, நானே திலகன் என்கிற இவன் பெயரை கோவிந்தன் என்று மாற்றினால் தன் ஆபீஸ் சிநேகிதிகளிடம் மீட் மிஸ்டர் கோவிந்தன் என்றால் ஒத்துக்கொள்வானா? இவனுக்கென்றால் ஒரு நியாயம், எனக்கென்றால் ஒரு நியாயமா? இந்த ஆண்டாள் அம்மாவை யாரும் ஏமாத்த முடியாது. ஆமா என்று நீட்டி முழக்கும் இந்த மாமியார் தான் ஆகட்டும். ஆண்டாள் அம்மாள் என்கிற பெயரை அபிராமி அம்மாள் என்று மாற்றிக்கொள்ள சம்மதம் கொடுத்து விடுவாளா என்ன? ரோஜாவை என்ன பெயரில் அழைத்தால் என்ன என்கிற வாதம் எல்லாம் இந்த விஷயத்தில் செல்லுபடியாகாது. இளவரசி எரிச்சலுடன் கீழே இறங்கினாள். தலைவலி தைலம் எடுத்து இயந்திர கதியில் மாமியார் நெற்றியில் தடவி பிடித்துவிட ஆரம்பித்தாள். தலைவலி தானே, தானே தைலத்தை எடுத்து தடவிக்கொள்ள கூடாதா? பெரிய நாடகம்தான். வாய் பேசாத பூச்சியாய் ஒரு மருமகள் மாட்டிக்கொண்ட பிறகு விரல் நகத்தை வெட்டிவிடக்கூட அழைப்பார்கள்தான். ஆ, பாத்து, கண்ணுல போய் அழுத்துற பாரு துர்கா. கவனிச்சொரு வேலை செய்யறையா? ச்சே, தேவைதான். அம்மா பாவம், கால்வலி கால்வலி என்று புலம்புவாள். தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா இளவரசி என்று கெஞ்சுவாள். கையில் இருக்கிற புத்தகத்தை விட்டு பார்வையை மாற்றாமல் வரமா என்பாளே தவிர போக மாட்டாள். 6-7 முறை கூப்பிட்டு பார்த்துவிட்டு அம்மாவே முக்கி முனகிக் கொண்டு தைலத்தை தேய்த்து கொள்வாள். அதற்கெல்லாம் சேர்த்துத்தானே இப்போது அனுபவிப்பது. அன்பே உருவான அம்மாவுக்கு செய்ய முடியவில்லை. ஆணவமே உருவான மாமியார்காரிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். பாவம் அம்மா. அம்மாவை நினைத்ததுமே கண்ணில் இருந்து சின்னதாய் ஒரு அருவி குபுக்கென்று கிளம்பியது. எதுக்கு பழற? உன்னை யாரு என்ன பண்ணிட்டாங்க இப்போ? ஐயோடி, தலைய பிடிச்சு விடுன்னு சொன்னதுக்கா இந்த அழுக? வேணாண்டி அம்மா, வேணாம். நீ எழுந்து போ முதல்ல. அந்த நாள்ல எங்க மாமியாரு ராத்திரியில 2 மணி நேரம் காலை பிடிச்சு விட சொல்வாங்க. அப்படியெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தவங்கடி நாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா ஒரு நாள் தாக்கு பிடிப்பியா நீ? திலகன் பரபரப்புடன் உள்ளே வந்தான். என்னம்மா, என்னம்மா? உன் பொண்டாட்டிக்கு என் தலையை பிடிச்சு விடுறது மகா கேவலமா இருக்குதோ என்னமோ? அழறாடாப்பா. வேணாம்டாப்பா, முதல்ல அவளை எழுந்து போக சொல்லு. என்னம்மா நீ? எதுக்கு அவளை எழுந்து போக சொல்ற? ஏய் துர்கா, ஒழுங்கா தலையை பிடிச்சு விடு. என்ன கேடு உனக்கு? மௌனமாக தலையை பிடித்து விட ஆரம்பித்தாள் இளவரசி. எதிர்த்து குரல் கொடுக்க நிரம்ப நேரமாகி விடாது.
ஏழு தெரு கவனிக்கிறாற் போல யுத்தம் ஆரம்பமாகும். முடியை பிடித்து ஒரு சுழற்று சுழற்றி சுவரில் எத்துவான். காலால் எட்டி எட்டி உதைப்பான். பிடித்து இழுத்து வந்து வீதியில் தள்ளுவான். எதுவுமே நடக்காத மாதிரி கதவை தாழ் போட்டுக்கொண்டு உள்ளே போய்விடுவான். கண்ணார இவ்வளவையும் ரசித்துப் பார்த்து கொண்டிருந்த அவன் தாயார் மகன் பின்னாடியே வீட்டுக்குள் போய்விடுவாள். அப்படி ஒரு முறை நடந்தது. இரவு முழுக்கவே கதவு திறக்கப்படவில்லை. இளவரசிக்கு இருட்டும் தனிமையும் அவமானமும் பீய்த்து தின்றன. எங்காவது ஆறு குளம் தேடி போய்விடலாம் என்பது போல ஒரு எண்ணம். தயங்கி தயங்கி நின்றிருந்தாள். எல்லா வீட்டுக்காரர்களும் ஏதோ ஒரு சாக்கை வைத்துக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடை பழகினார்கள். பெரும்பாலோர் உதடுகளில் இளக்கார புன்னகை. ஒன்றிரண்டு பேர் முகங்களில் மட்டுமே நிஜமான பரிதாப உணர்ச்சி. இளவரசி கூனி குறுகி போனாள். தன் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த தெரு வழியாக வந்து தன் பரிதாபத்தை பார்த்துவிடப் போகிறார்கள் என்று குமைந்து போய் நின்றாள். ஆனாலும் என்ன, ஆபீஸுக்கு விஷயம் தெரியாமலா போய்விடப் போகிறது? மெல்ல கதவை தட்டி பார்த்தாள். ம்ஹும், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் போலிருக்கிறது. இளவரசிக்கு அந்த சூழ்நிலையில் நின்றிருப்பதே பெரும் கொடுமையாக இருந்தது. ஒரு படித்த பெண், கல்லூரியில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் எல்லாம் பரிசு வாங்கியவள் சாணி தட்டுகிற கிராமத்து சிறுமியைப் போல எது செய்யவும் கையால் ஆகாதவளாக நிற்பது மானக்கேடாக இருந்தது. சாணி தட்டும் கிராமத்து சிறுமி வாய் பேசாமல் நிற்பாளா என்ன? அவள் தைரியம் படித்த பெண்களுக்கு கூட கிடையாதே. நன்றாகத்தான் பெரியார் சொல்லி இருக்கிறார். படிப்பு ஒருவரை படிப்பாளி ஆக்குகிறதே தவிர அறிவாளி ஆக்குவதில்லை என்று. அவர் வாய்க்கு சர்க்கரைதான் கொட்ட வேண்டும். ச்ச, பெரியார் பெயரை சொல்ல உனக்கு என்ன யோகியதை? கரப்பான் பூச்சியாக வாசலோரம் ஒண்டி நின்று புருஷன் தயவுக்கும் மாமியார் தயவுக்கும் காத்து நிற்கிறாய். நீ போய் பெரியார் பெயரை சொல்வதாவது? இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் முன்பு தைரியசாலியாக படியிறங்கி கிடுகிடுவென்று தாய் வீட்டுக்கு பஸ் ஏறிவிட்டாள். ஆனால் என்ன நடந்தது? இளவரசி, 1000 தான் நீ சொன்னாலும் ஒத்துக்க மாட்ட. புருஷன் கூட வராம நீ வந்தது தப்பு. புருஷன்தான் என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி மழையில நிக்க வச்சவன்பா. அவனும் அவங்க அம்மாவும் கதவை தாழ் போட்டுக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. தாய் வீட்டுக்கு வரவே அவன்தான்ப்பா காரணம். அப்புறம் அவன் என்னமோ கூட வரலங்கிறீங்க. எங்ககிட்டயும் அவன் இவன் இவ்வளவு தூரத்துக்கு வாயாடுறையே, புருஷன்கிட்ட எவ்வளவு பேசியிருப்ப? ஏங்க, அவ படிக்கிறப்பவே லா பாயிண்டா பேசுவா. நான் திட்டுனா நீங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படி வந்து வந்தே இவ துளுத்து போயிட்டா. ஒண்ணுமே பேசாமலையா உன் புருஷன் வெளியே தள்ளி கதவை சாத்தினாரு? ஆஹ, என்னால நம்ப முடியல. இதோ பாருமா இளவரசி, 1000 தான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போனாலும் சம்பாதிச்சாலும் ஆணவம் வந்துடக்கூடாதுமா. பொண்ணுக்கு அது நல்லதில்ல. அடங்கி ஒடுங்கி குடித்தனம் பண்றது தான் நல்ல பொண்ணுக்கு அழகு. நீ படிச்ச பொண்ணு, யோசிச்சு பாருமா. ஏன் இளவரசி, உன் அக்காவும் தான் படிச்சிருக்கா, வேலைக்கு போறா. உன் மாதிரியா நட்ட நடுராத்திரியில வீட்டை விட்டு வந்து நிக்கிறா? அவள் கணவர் நல்ல விதமாக அவளை நடத்துகிறார். அதனால் இந்த கொடுமை எல்லாம் அக்கா சந்திக்கவில்லை. பொட்டஞ்சிங்களுக்கு வேலைக்கு போய் கையில 4 காசு பார்த்துட்டா தலை கிறுகிறுத்து போயிடும். தன்னை மிஞ்சி யாரும் இல்லைங்கிற ஆணவம் துளுத்து போயிடும். அம்மா பொட்டச்சியாக இருந்தாலும் வேலைக்கு போய் 4 காசு பார்க்கிற வாய்ப்பு இல்லாததால் அப்பா பேச்சை ஆமோதித்தது இளவரசிக்கு இதயத்தில் ஈட்டி எறிந்தது போல் இருந்தது. சம்பாதிக்கிற 4 காசை சம்பளம் வாங்கி வந்த அன்று மாலையே கணவனிடம் கொடுத்துவிட்டு தினந்தோறும் ஆபீஸுக்கு போக பஸ் செலவுக்கு போக 2 ரூபாய், வர 2 ரூபாய், கேன்டீன் காஃபிக்கு 2 ரூபாய் என்ற கணக்காக 6 ரூபாய் மட்டுமே அவள் கணவன் வீசி எறிய பொறுக்கி கொண்டு வருகிற அவலத்தை என்ன சொல்வது? இதையெல்லாம் சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்வார்களா? பொய் என்பார்கள். இவர்கள் ஏன் இப்படி ஒரு சார்பாகவே பேசுகிறார்கள்? தங்கைகள் எட்டி பார்த்தார்கள். இங்கு என்னடி வேடிக்கை? முதல்ல வந்துட்டீங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டாதானே நாளைக்கு போற இடத்துல ஆட்டம் போட முடியும். எங்க போக முடியும்?
இவ இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்? அப்பா அதட்டினார். ஓ, இதுதான் காரணமா? இப்போது இளவரசிக்கு புரிந்தது. பெரிய பெண் நன்றாக வாழ்கிறாள் என்றதால் தானே மற்ற பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லை என்றால் யார் வருவார்கள்? அதனால் தானே பல அப்பா அம்மாக்கள் கல்யாணம் முடிந்ததும் தங்கள் கடன் முடிந்தது என்கிற கணக்கில் அடி வாங்கினாலும் சரி, உதை வாங்கினாலும் சரி, நீ புருஷன் வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியே வைக்க கூடாது. அடித்தாலும் உதைத்தாலும் அவன்தான் எல்லாம். உன் பிணம் வேண்டுமானால் வெளியே வரலாமே தவிர நீ வெளியேறி வரக்கூடாது என்று ஒதுங்கிக் கொள்வதெல்லாம் இந்த பயத்தால் தானே. இவர்களிடம் என்ன சொன்னாலும் அது செவிடன் காதில் ஊதிய சங்கு. இவர்கள் தூங்குகிறவர்கள் இல்லை. தூங்குவது போல் நடிப்பவர்கள். இவர்களை எழுப்புவது கடினம். கண்களை துடைத்து கொண்டாள் இளவரசி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கூடத்திலேயே அவளை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருந்த அம்மாவும் அப்பாவும் திடுக்கிட்டு போனார்கள். மத்தியான வண்டியில கிளம்பு இளவரசி. பரவாயில்லம்மா, இப்பவே நான் கிளம்புறேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டாவது போம்மா. வேண்டாம்மா, எப்படியும் அடுத்த வாய் சாப்பாடு அங்கதான்னு சொல்லாம சொல்றீங்க. நான் ஒரு நாளும் உங்களுக்கோ தங்கச்சிங்களுக்கோ பாரமா இருக்க மாட்டேன். அம்மா கண்களில் குபுக்கென்று கண்ணீர் சீறி புறப்பட்டது. இளவரசி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். என்ன செய்வது? கதவை தட்டி பார்க்கலாமா? இதயம் வலித்தது. என்ன அநாகரிகம் இது? இவன் ஆண் மகன்தானா? ச்ச, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இதைவிட தற்கொலை செய்து கொள்ளலாம். ஆண்டாள் அம்மாள் மெல்ல எட்டி பார்த்துவிட்டு அவசரமாய் தலையை இழுத்து கொண்டாள். மெல்ல கதவோரம் சாய்ந்து உட்கார்ந்தாள். இனி விடிய காலம்தான் கதவை திறப்பார்கள். அதுவரை இங்கேதான் காத்திருக்க வேண்டும். வீதி நிசப்தமாக இருந்தது. இரண்டாவது ஆட்டம் முடிந்து சைக்கிளில் போனவன் சற்று தூரம் போய் திரும்பி வந்தான். வாசலில் நின்று உற்று பார்த்தான். யார் இவள்? எதற்கு உட்கார்ந்திருக்கிறாள்? ஒரு மாதிரிப்பட்டவளோ? போட்டிருந்த சாராயம் மண்டைக்குள் சில மன கணக்குகளை போட ஆரம்பித்தது. வாசலை நோக்கி முன்னேறினான். திடுக்கிட்டாள் இளவரசி. இது என்ன புது ஆபத்து? யார் இவன்? ஐயோ, கொடுமை! பயத்தில் திடுமென எழுந்து நின்றாள். அவன் கிட்டே வர வர அவள் அச்சமும் வளர்ந்து கொண்டே போயிற்று. அவனுடைய லுங்கியும் முள்ளு முள்ளாக ரோமம் வளர்ந்திருந்த முகமும், அந்த முகத்தில் செக்கச் செவேல் என்று தெரிந்த இரண்டு உருண்டை விழிகளும், அந்த விழிகளில் மின்னிய போதையும் தள்ளாடிய நடையும் அவள் கலவரத்தை அதிகப்படுத்தின. என்ன இது சோதனை? கால்கள் வெடவெடத்தன. யாரு நீ? அவள் பதில் பேசாமல் நின்றாள். நான் கேட்குற, என்ன நீ திமிரா நிக்கிற? இப்பெல்லாம் வீட்டு வாசலுக்கே வந்து கிராக்கி பிடிக்கிறீங்களா? துடித்து போனாள் இளவரசி. காதை பொத்தி கொண்டாள். ஐயோ, தன்னை வீதியில் அலையும் வேசி என்றா நினைத்து கொண்டான். நான் அந்த மாதிரி இல்ல. இது என் வீடுதான். சாத்தி இருக்கிற வீட்டை சுட்டி காட்டினாள். அப்போ கதவு தட்டி உள்ள போ. வாசல்லையா உட்கார்ந்திருக்க? அவன் அவளை நம்பவில்லை என்பது கேள்வியை கேட்ட விதத்திலேயே தெரிந்தது. அவள் தயங்கி தயங்கி விஷயத்தை துண்டு துண்டாக சொல்லி முடித்தாள். அதிர்ந்து போனான். அடுத்த நொடி படபடவென்று கதவை தட்டினான். டமால் டமால் என்று தோள்களால் நெம்பினான். திலகனும் ஆண்டாள் அம்மாளும் ஆத்திரத்தோடு கதவை திறந்தவர்கள் முரடன் ஒருவனை பார்த்ததும் மெல்ல தங்கள் கோபத்தை குறைத்து கொண்டார்கள். யாரு? யாரு வேணும்? ம் உன் பொண்டாட்டி தான் வேணும். மரியாதையா பேசு. யாரு நீ? வந்து கலாட்டா பண்ற? ஏயா, நீ எல்லாம் மனுஷனா? அட, சண்டை சச்சரவு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வர்றது தான். அதுக்குன்னு இப்படியா? அட பாவிங்களா! தாலி கட்டுனவளை அடிச்சு வெளியே நிறுத்திட்டு உன்னால எப்படிடா நாய உள்ள படுத்துக்க முடிஞ்சது? இதுல நீ எல்லாம் படிச்ச மனுஷனுங்க, பெரிய மனுஷனுங்க. இத பார், இது எங்க சொந்த விஷயம். அதை பத்தி பேச நீ யாரு? அதை சொல்லியா? 4 சுவருக்கு நடுவுல இருந்தா தாண்டா சொந்த விஷயம். வீதியில நிக்க வச்சுட்டான். ஆனா ரோஷமா பேசுறான். தூ! திலகனுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனாலும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அந்த ரவுடி இளவரசியின் பக்கம் திரும்பினான். நீ என்ன பம்பள? இது மாதிரி எங்க சேரியில நடந்திருந்தா
அட போடா சாரதான்னுட்டு போயிடுவா. படிச்சிருக்காங்கிற, வேலையிலயும் இருக்கிற, கௌரவமா தனியா நின்னு பொழைக்க முடியாதா என்ன? இது மாதிரி சோமாரி வீட்டு வாசல்ல ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கிற? உன் முதுகெலும்ப படிப்பு வளச்சுட்டதா என்ன? நல்ல காலம், எங்க பொம்பளைகளுக்கு படிப்பில்ல. அந்த மட்டுக்கும் தேவல. அவன் இளக்காரமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி நடந்தான். சைக்கிளை எடுக்கும்போது அவன் "ப்பு" என்று காரி துப்பியது இளவரசிக்கு உறுத்தலாக இருந்தது. திலகனுக்கு முகத்திலேயே துப்பிவிட்டு திரும்பி நடந்தாற் போல இருந்தது. அந்த நொடி இளவரசிக்கு தீர்மானம் ஒன்று முடிவாயிற்று. ம்ஹும், இனி இந்த இழிநிலைக்கு ஆட்பட முடியாது. அலுவலகத்துக்கு அருகே இருக்கிற ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் ஒரு 3 மாசத்துக்காவது தங்கி இவனுக்கு ஒரு அதிர்ச்சியை தர வேண்டியதுதான். மாறினால் வீட்டு வாழ்க்கை, இல்லை காலத்துக்கும் விடுதி வாழ்க்கை. தான் எடுத்த முடிவை நாளைக்கே செயல்படுத்த வேண்டும் என்கிற நினைப்பில், யாரடி அவன்? உனக்கு ரொம்ப நாள் பழக்கமா? இப்படி பறிஞ்சுகிட்டு வரான் என்ற கணவனின் கேள்வியை அலட்சியம் செய்தபடி உள்ளே நடந்தாள் இளவரசி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.